வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரிய பகவானை பார்ப்போங்க. கடகராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் தான். அந்த சூரியன் எப்போயெல்லாம் நல்லா இருக்காரோ ஜாதகத்தில் அப்போ பூராமே நமக்கு பண வரவு நல்லா இருக்கும். இப்போ சூரியன் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில் அற்புதமாக இருக்கார். அப்போ ஏதாவது ஒரு வகையில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதனால் பண கஷ்டங்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் காட்சியெல்லாம் சிலருக்கெல்லாம் அடையும். அதனால் நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக பொருளாதார விருத்தி இந்த மாதம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியன் 7வது ராசியில் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா 7வது ராசியில் சூரியன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மட்டும் வரும். அது இந்த தை மாதம் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? சரி. சூரியன் 7வது ராசியில் இருக்கனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது இந்த காய்ச்சல், சளி, இருமல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஏதாவது உடல் உபாதை மட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. தாராளமாக செஞ்சுக்கலாம். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவிகள் வேணும்னாலும் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியில் தான் கேது பகவான் இருக்கார். 3வது இடத்துல கேது பகவான் இருந்தால் நற்பலன்களை தரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் நற்பலன்களை தருவாருங்க. எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுக்கிற காரியத்தில் பூரா வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 மற்றும் 11வது அதிபதியாக தான் இருக்கார். அந்த சுக்கிர பகவான் தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு போயிடுவார். அப்போ தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறதுனால தை மாதத்தை பொறுத்தளவு ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் உள்ள எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் இருக்குல்ல, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் பழுது அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த பழுது அடையக்கூடிய பொருள்களில் சில பொருள்களை நம்ம வாங்கி சேர்க்க வேண்டியது வரும், புதுசாக வாங்க வேண்டியது வரும். ஒரு சில பொருள்களில் நம்ம ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுடைய வாகனங்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சேதாரமாகிற மாதிரியான சாத்தியக்கூறுகள் இந்த தை மாதத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க. செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக தான் வர்றார். அதே மாதிரி 10ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வர்றார். அவர் 6வது ராசிக்கு தான் போக போகிறார். அப்போ 6வது ராசிக்கு அந்த செவ்வாய் போகிறதுனால வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இல்லை அப்படின்னா வேலையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள், பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உடல்நலக்குறை ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் அந்த உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நலக்குறை ஏற்படும். பெரிய நோய் நொடி வராது. சும்மா இந்த சளி, காய்ச்சல், இருமல் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி தான், 3ஆம் அதிபதி தான். 12ஆம் அதிபதி 6வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு நோய்கள்னால செலவாகும். அது தமக்கோ அல்லது தம்முடைய வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது ஒரு சில நோய் நொடிகள் வரலாம். அதனால ஒரு சிலருக்கு அந்த செலவினங்கள் ஏற்படலாம் இந்த மாதம். 6வது இடத்துல புதன் இருக்கிறனால, செவ்வாய் இருக்கிறனால ஒரு சிலருக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் வரலாம். ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குல்ல, அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்குங்க. சரி. ராகு பகவானை எடுத்துக்குவோம். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். 9வது ராசியில் ராகு பகவான் இருந்தால் ஒரு சிலருக்கு தந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். உங்களுடைய அப்பாவுக்கு உடல்நலக் குறைகள் ஏற்படலாம்.
அல்லது அப்பாவோட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து இனிமேல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்பா கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு பிரச்சனைகள் எல்லாம் வராது. அப்படி இல்லைன்னா அப்பாவுக்கும் தனக்கும் மோதல்கள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து எதிர்காலத்தில் வரலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் அனுசரித்து அப்பாவை நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். 10வது ராசியில் குரு இருந்தால் நிறைய நன்மைகள் நடக்கணும்னு இருக்கும். முக்கியமாக பகையான உறவுகள் பூரா ஒன்றாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். அதே மாதிரி 10ல் குரு இருக்கிற போது சிலருக்கு கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு கோயிலுக்கு தான தர்மங்கள் செய்கிறது, நன்கொடைகள் கொடுக்கறது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் 10வது இடத்துல வந்து குரு இருக்கக்கூடாது. ஏன்னா 10வது இடம் வந்து நமக்கு தொழில் ஸ்தானம். 10வது இடத்துல குரு இருந்துச்சுன்னா தொழில் வந்து பாதிக்கும். நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை வந்து செய்ய விடாது. இப்போ நிறைய கடகராசிக்காரவங்க பாருங்களேன், ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஓன் பிஸ்னஸ் வந்து அவ்வளோவா திருப்திகரமாக வந்து போயிட்டுருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வந்து இடைஞ்சல்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில். சிலரை வந்து தொழிலவே செய்ய விடாது, சும்மாவே வீட்டில் இருக்கிற மாதிரியான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி விட்டுரும். ஒரு சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்காது, வேலை இல்லாமல் இருப்பாங்க, அல்லது வேலை போயிருந்துருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து சில கடகராசிக்காரவங்க வந்து இப்போ இருந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. சரி, இவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் அல்லது வேலை ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு எப்போ விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி ஆனால் தான் வந்து விலகும். குரு வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் வந்து விலகிறார். 10வது இடத்த விட்டு 11வது ராசிக்கு போகிறார். அப்போ அது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க, கரெக்டாக வரும். சரிங்களா? சரி. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோயில் சார்ந்த இடங்கள்லையும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்துறை சார்ந்த இடங்களில் கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு கல்வித்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க இந்த மாதம். அடுத்து சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். உங்களுக்கு அஷ்டம சனி வந்து ஆரம்பிச்சிருக்கு. அஷ்டம சனி காலத்தில் வண்டி வாகனங்களில் வந்து பார்த்து போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம வண்டிகள் வந்து விபத்துக்குள்ளாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அல்லது டூ வீலர் அந்த மாதிரி அப்படின்னா நம்ம கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும். அதனால் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரும். அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களை வந்து கரெக்டாக செய்ய விடாது. ஏதாவது ஒரு வகையில் வந்து இடைஞ்சல்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மிகப்பெரிய லாபங்களை வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் சிரமந்தான். அதே மாதிரி வாகனங்கள்னால வம்பு வழக்குகள்லாம் கூட நமக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி புதுசாக வாகனம் சார்ந்த தொழில்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. இப்போதைக்கு புதுசாக வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதில் வந்து பிரச்சனைகள் நிறையா வரும்ன்றும். அதனால் இப்போதைக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களை மட்டும் யாரும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வாகனங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க, ஆனால் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்குங்க, தொழிலுக்காக வந்து வாங்காதீங்க. சரிங்களா? சரி. அதே மாதிரி அஷ்டம சனி காலத்தில் வந்து எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடங்கள் ஆகும். எந்த காரியமும் வந்து டக்கு டக்குன்னு வந்து நமக்கு நடக்காது. ஏதாவது ஒரு வழியில் லேட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் காரியங்கள் நடக்கும். சரிங்களா? அடுத்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து இந்த அஷ்டமச்சனி ஏற்படுத்தும். அவங்களோட வந்து தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுன்னு சொல்லி வந்து ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து உருவாக்கிவிடும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு எல்லாம் வராது. ஆனால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு முழங்கால் வலி வரலாம், அல்லது மூட்டு வலி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வர்றது, கைகால் வலி வர்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை இந்த அஷ்டமச்சனி கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியினால் வரக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கும்.
அஷ்டமச்சனிங்கிறதே கொஞ்சம் கெடுபலனை கொடுக்க தான் செய்யும், கொடுக்காமல் இருக்காது. ஆனால் அது வந்த உடனே கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் முக்கால்வாசி அதிகமாக அது செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடல் நலத்தை மட்டும் பாதிக்கும். அதனால் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலம் கெடும் அப்படிங்கிறனால உடல் நலத்து மேலே மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சில நோய் நொடிகள் வரலாம். அதுக்காக நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இனிமேல் ஏற்படும். ஆனால் மருத்துவ சிகிச்சை எடுத்தோம்னா சரியாக போயிடும். மிகுந்த பாதிப்புகள் வரணும் அப்படிங்கிறது இருக்காது. பாதிப்பு வரும், ஆனால் ரொம்ப வராது, உயிர் போகிற லெவலுக்கு வராது. அதனால் பயப்படணுங்கிற ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது. சரிங்களா? சரி, இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறதும் அந்த 10ல் குரு இருக்கிறதும் தான் நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கெடுபலன்களை தருது. மற்றபடி பிற கிரகங்கள் எதுவுமே நமக்கு கெடுபலன்களை இந்த தை மாதம் தராது. அதனால் இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களே அதிகமாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.